இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமான்னு சத்தமாக சொல்லுங்கள். இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். பெருசாக சொல்லுங்கள். ஆமாம், ஜோராக ஒரு தடவை கைகளை தட்டி முழுமையான வாழ்த்துக்களை முழுமையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரில. வர வர டாபிக் எல்லாம் உண்மையிலே தான் சொல்கிறேன். என்னென்னா 10 நாளாக நானும் நோட்டீஸை பார்க்குறப்போ எல்லாம் இறை வார்த்தை மையமாக இருக்கும் என்று நினைத்து தான் நோட்டீஸை முதல்ல கையில் வாங்கினேன். ஒரு 5வது நாளோ 4வது நாளோ புதிய ஆத்திச்சூடி, அது பாரதி எழுதுனதா பாரதிதாசன் எழுதுனதானே? பாரதியார் தானே? அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்புல. பாரதி எழுதுறதா பாரதியார் எழுதுன அந்த புதிய ஆத்திச்சூடி, உண்மையிலேயே அது ஒரு ஆத்திச்சூடி ஔவையார் தானே எழுதியிருக்காப்புல. என்ன ஃபஸ்ட் டைம் அது முதலாவது. 2வது ஆத்திச்சூடிக்குரிய விளக்கத்தை ஒரு தமிழ் டீச்சர்கிட்ட தான் கேட்டேன். அது எப்படிப்பட்ட தமிழ் டீச்சர் அப்படின்னு சொன்னால், நமக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த மகேஸ்வரி டீச்சர் எங்கள் மதுரையில் பிரிட்டோ ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது. இங்கே உள்ள தமிழ் டீச்சர்ஸ்க்கெலாம் கேட்டால் என்ன ஃபாதர் இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்களேன்னு ஒரு பயம்தான். அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாப்புல, இல்லை பாரதியார் புதிய ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறாப்புல, மீனிங் எல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னாப்புல. பெரிதினும் பெரிது கேள் அப்படின்றது தான் என்னுடைய டாபிக் டீச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீ அப்படிலாம் சொல்லாத, அதுக்கு கீழே ஏதாவது ஒரு சப் டாபிக் இருக்கும், அப்போ தான் அதை விளக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாப்புல. கீழே என்னடா சப் டாபிக் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு மனுஷன் ரொம்ப பெருசாக கடவுள்கிட்ட கேட்குறானோ அந்த ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் முதலில் நல்ல எண்ணங்களாக இருக்கின்ற பொழுதுதான் கேட்பதும் கொடுக்கப்படும், கேட்கிறவனுக்கும் தகுதி இருக்கும் என்று சொன்னார்கள். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி மகேஸ்வரி டீச்சர். உண்மையிலே தான். நான் எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், லைஃப்பில் ரொம்ப பெரிய லெவல்லலாம் கேட்டது உண்டு. அந்த டீச்சர் என்கிட்ட தமிழ் டீச்சராக இருக்கிறப்போ முதல்ல ஸ்டேஜில் ஏறுறதுக்கே காலு கை நடுங்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் ஸ்டேஜில் ஏறுறப்ப கால் நடுங்கும். யாராவது ஒரு ஆளை முன்னாடி நின்று அதுவும் இன் பண்ணி நல்ல பட்டு சேலை கட்டி ஜட்ஜாக உக்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1க்கு மட்டும்தான் போகாது. அந்த அளவுக்கு தட நடுங்கும். ஸ்டேஜ் ஃபியர் அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ 2-3 பேச்சு போட்டிக்கு அந்த டீச்சர் தான் என்னை அனுப்பிச்சி விட்டுச்சு. போ, தோத்தாலும் பரவாயில்ல பேச்சு போட்டிக்கு போ அப்படின்னு சொல்லி. அப்படி சரளமாக பேசுறதுனால அந்த டீச்சர் என்ன நினச்சிருச்சு, இவன் பேச்சு போட்டியில் போய் நல்லா பேசுவான் அப்படின்ட்டு. நமக்கு தான் தெரியும் முன்னாடி அவ்வளோ பெரிய ஜட்ஜஸ் உக்காந்துருக்கிறப்போ பேச்சு வராது அப்படின்னு சொல்லி. என்னத்தை போட்டு பெருசாக கேட்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிறைய பேச்சு போட்டியில் இந்த பேர் கொடுப்பாங்கல்ல, பேர் கொடுக்குறப்பவே என்னுடைய பேரை கடைசி தான் கொடுப்பேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா கடைசியில் அப்படின்னு சொன்னால் ஜட்ஜஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. டயர்டானால் நம்ம என்ன பேசினாலும் மார்க் போட்டுருவாங்கன்ற ஒரு லூசுத்தனமான எண்ணம் அப்போ இருந்தது. ஆனால் ஜட்ஜஸ் 1 மணி நேரம் வந்தவங்க மிக்சரையும் டீயும் சாப்பிட்டு தூங்கவே மாட்டானுங்க. அவனுக்கு பாட்டுக்கு மார்க் போட்டுகிட்டே இருப்பானுங்க. கடைசி பேச்சாளர் முடிய என்னன்னா, 4-5 பேச்சு போட்டியில் தோத்த உடனே இந்த ஸ்கூலில் ஒரு 10 பேர் அசம்பிளியில் பேச்சு போட்டிக்கு போன லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட்னு வாசிக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அது ஒரு பேச்சு போட்டியில் கூட ப்ரைஸ் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், பேச்சு போட்டியில் பேசுகிறவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பெரிய லெவலில் இருக்காது. சீரியஸாக சொல்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுப்பானுங்க பார்த்தீங்களா, வந்த உடனே அதை வச்சே ஜட்ஜஸ் பாதி பேர் மார்க் போட்டுருவானுங்க. அப்போ முடிவு பண்ண 6ஆம் கிளாஸில், நம்ம இனிமேல் பேச்சு போட்டிக்கு போகிறோன்னா பேச்சில் கருத்து இருக்கோ இல்லையோ, பயவுள்ள நம்ம பேசுறது அந்த ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் ஸ்டன்னாகி போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி உக்காந்து யோசித்தேன். 7ஆம் கிளாஸில் மகேஸ்வரி டீச்சருடைய ஹெல்ப்போட எப்படி ஒரு பேச்சு போட்டியை தொடங்கலாம். பெருசாக இருக்கணும், பெருசாக செய்யணும். அந்த வாக்கியத்தை கேட்டுட்டு அப்படியே ஜட்ஜஸ் எல்லாம் ஸ்டன் ஆகணும். என்ன தெரியுமா வந்துச்சு? இறைவனை ஒருவனாக்கி பொருளை புறமகம் என 2ஆக்கி முடியுடை மன்னரை மூவேந்தராக்கி செந்தமிழ் சொல்லை 4ஆக்கி அன்பினை 5னை ஆக்கி அன்னத்தை அறுசுவையாக்கி அகப்பொருளை 7ஆக்கி யாப்பினையை 8ஆக்கி ரசனையை நவரசங்களாக்கி பருவங்களை 10ஆக கொண்ட செந்தமிழே செங்கரும்பே நந்தா விளக்கணைய நாயகியே கவிஞர்த்தம் காதலியே கன்னி தமிழே உன்னை வணங்கி என் உரையை துவக்குகிறேன். கைத்தட்டுங்க பார்ப்போம். இதுக்கு இப்படிதான் அந்த ஜட்ஜஸும் கைத்தட்டினானு. ஆன்றோரே சான்றோரே என் போன்றோரே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அடுத்து அமைவதுதான் என்னுடைய தொடக்கம். இல்ல பெருசா வச்சு 8 நாள் தூங்காம கொள்ளாம அந்த மகேஸ்வரி டீச்சர் நானும் சேர்ந்து எழுதின இந்த ஒரு வாக்கியம் மிகப்பெரிய விஷயத்தை எட்டி பார்த்தது.
ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்குகின்ற பொழுது 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்றப்ப அந்த மகேஸ்வரி டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? பேச்சு போட்டியில அடுத்தவனை ஜெயிக்கணும் சொல்லி எழுதாத, நீ நல்லா பேசணும் சொல்ற நல்ல எண்ணத்தோட எழுது, நீ பெரிதினும் பெரிதாக மாறுவாய் என்று சொல்லி கொடுத்தார். மீண்டும் ஒரு முறை மகேஸ்வரி டீச்சர். அதான் சொல்றேன், அண்ணாச்சி எடுத்த டாபிக்ல இந்த டாபிக் மிகச்சிறந்த டாபிக். ஏன் தெரியுமா? பெருசா யோசிச்சிருக்காப்ல. பெருசா யோசிக்கப்பவர்கள் யாவரும் நல்ல எண்ணத்தை வைத்திருப்பார்கள் என்பது பாரதியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம். நல்ல எண்ணம் கொண்ட மனிதர் நம்முடைய அண்ணாச்சி. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்க. அண்ணாச்சி நன்றி. என்ன தெரியுமா இந்த முத்தையான்னு சொல்லி இன்னைக்கு காலையில ட்விட்டர்ல வந்த நியூஸ். முத்தையான்னு சொல்லி ஒரு டீ கடைக்காரர் 33 வருஷமா டீ வித்துக்கிட்டு இருக்கிறார். எங்க தெரியுமா? சேலம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச்சுக்கு எய்த்தாப்புல. பேரு இந்து மதத்து நண்பர் தான் முத்தையா. ஆனால் ஒவ்வொரு முறையும் டீயை ஆத்துறப்பவும் கடையை திறக்கிறப்பவும் எய்த்தாப்புல இருக்கக்கூடிய சின்ன கெபியை பாப்பாப்லையாம். கெபியில் இருக்கிறது நம்ம லூர்து மாதா. இந்த மனுஷன் ஒரே ஒன்று தான் பெருசாக கேட்டிருக்காப்புல. என்ன தெரியுமா? என் பையன் சாய் சுந்தர் கவர்மெண்ட் ஜாப் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேணும். இது மட்டும்தான். எப்போ? 33 வருஷமா. பையனுக்கு மொத்த வருஷம் எத்தனை தெரியுமா? 37. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு சாய் சுந்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. இல்லை சரி கை தட்டிக்கோங்க, நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அந்த முத்தையா ட்விட்டரில் வந்து போடுறாப்புல சாய் சுந்தரோட சேர்த்து. அந்த பையன் இன்னைக்கு ஸ்டேஜில் நின்று அவங்க அப்பாவுக்கு ஒரு பொன்னாடை போத்திட்டு வந்து சொல்கிறான், எங்கள் அப்பாவால் தான் நான் பெரிய ஆள் ஆனேன். அவங்க அப்பா அடுத்த உடனே சொல்கிறாப்புல, மாதாவால் தான் என் புள்ள பெரிய ஆள் ஆனேன். அந்த மாதாவினுடைய போட்டோவை அவன் ட்விட்டரில் ஒரு ஓரத்தில் பதிஞ்சு வச்சிருக்கான். மாதா வேற எந்த மாதாவும் கிடையாது, நம்ம லூர்து மாதா. இல்ல அந்த மனுஷன் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் பெருசா ஒண்ணு கேட்டாப்புல. என்ன தெரியுமா? நான் போடக்கூடிய டீல, நான் போட்டு கொடுக்கக்கூடிய டீல டீ தூள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மனுஷனுடைய நல்ல எண்ணத்தை பாருங்க. டீ தூள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வரக்கூடியவனுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு பார்த்து சரி அளவுல நான் சுகர் அவனுக்கு கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு பால்ல நான் தண்ணி கலக்க கூடாது. நல்ல மனசுக்காரையா. பெருசா கேட்ட உடனே 33 வருஷம் கழிச்சு கொடுத்தா பாரு நம்முடைய அன்னை. ஜோரா ஒரு தடவை அன்னைக்கு கைகளை தட்டி. அதான் சொல்றேன், நல்ல எண்ணம் யாரிடம் இருக்கின்றதோ அவன் மட்டும்தான் பெரிதாக கேட்கக்கூடிய தைரியத்தையும் திறமையையும் தகுதியையும் பெற்றிருக்கிறான். உற்றாத பெருசா கேளு. 2 ஃப்ரிட்ஜ் வேணுமா? ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கா? 2 ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேளு. ஒரு பேனா இருக்கா? 2 பேனா வேணும்னு கேளு. ஒரு பேப்பர் இருக்கா? 2 பேப்பர் வேணும்னு கேளு. ஒரு பிரஷ் இருக்கா? 2 பிரஷ் வேணும்னு கேளு. ஒரு பாடத்துல பாஸ் ஆனா 2 பாடத்துல பாஸ் ஆனான்னு கேளு. ஒரு வைஃப் இருக்கா? அந்த ஒய்ஃபை நல்லா பாத்துக்கணும்னு கேளு. தயவு செய்து கேளு. இல்ல அன்பு சகோதர சகோதரிகளை பெருசா கேளுன்னு சொல்றாரு. நான் சொல்லல, பாரதி சொல்றாப்புல, நம்ம அண்ணாச்சி சொல்றாப்புல. பெருசா கேளு. கேட்கிறப்போ உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமா மட்டும் இருக்கட்டும். நீ பெருசா கேட்கறதுக்குரிய பேசிக்கான குவாலிட்டி என்ன தெரியுமா? உன்னுடைய தாட்ஸ் ஃபுல்லாமே கரப்ட் ஆகாம இருக்கணும். பிரியமானவர்கள், முந்தா நாள் பாளையங்கோட்டையில ஒரு வீட்டுக்கு வீடு மந்திரிக்க போயிருந்தேன். எனக்கு உண்மையிலேயே அந்த அக்கா மேல பயங்கர வருத்தம். என்ன தெரியுமா? அந்த அக்கா சூசையப்பருக்கு கீழே நமக்கு ஒரு கான்செப்ட் உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை, மன கஷ்டம் இருந்தது அப்படின்னு வந்து சொன்னால் ஒரு சின்ன பேப்பரில் ஸ்லீப்பிங் ஜோசப்க்கு கீழே எழுதி வச்சிடுறது. ஒரு 3 நாளில் அவரே தூங்கி அதை தொடச்சி எடுத்துருவாப்புல. 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். இது நம்மளுடைய பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட் அந்த அக்காவுக்கு தெரியும். அந்த அக்கா என்கிட்ட எழுதி கொடுக்குது, எனக்கு சிசேரியன். ரைட், எனக்கு சிசேரி. எனக்குன்னா யாருக்கு? அக்காவுக்கு சிசேரியன், குழந்தை பிறந்திருக்கு. ரைட், பக்கத்து வீட்டுக்காரியும் சுகப்பிரசவம் ஆகக்கூடாது, ஃபாதர் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு எழுதி கொடுக்குதியா? ஆண்டவரே, உண்மைதான். இல்ல இன்னைக்கு நான் பெருசா கேட்கிறேன், ஆனா என்னுடைய எண்ணம் சரியில்லையே. குழந்தை பிறக்கணுன்றது பெரிய எண்ணம். எனக்கு சிசேரியன், அதனால என் பக்கத்து வீட்டுக்காரியும் சிசேரியன் தான் ஆகணும். சுகப்பிரசவம் ஆனா என்ன கேலி பண்ணுவா? இல்ல என்ன கேலி பண்ணுவா? உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு பிரியமானவர்களே. உண்மையிலேதான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணமாக இருந்தது என்று சொன்னால் பெருசா கேளு, மாதா கிட்ட பெருசா கேளு. என் குடும்பத்துல கஷ்டம் மாதாவே, தட்டி தூக்கு. இந்த
மாலை போட்டு ஒவ்வொன்றும் வர்றப்போ மாதாம்மா கிட்ட ஒரு பாட்டியம்மா கிட்ட நின்று கேட்குறேன், என்ன பாட்டியம்மா தள்ளாடாத வயசில் தள்ளுற வயசில் இப்படி வந்து மாலையை வந்து தூக்கி வச்சுருக்கீங்கன்னு. இடம் ஒன்று போன வருஷம் என் மகன் ஒன்றவன் அடித்து பிடுங்கினா இதே ஸ்ட்ரீட்டில் மாதா போச்சு, வீட்டுக்குள்ளே உட்காந்து மாதா கிட்ட கேட்டுச்சான், இடமும் வேணும் இடத்துல உள்ள கடையும் வேணும்னு. எங்கே? நம்ம போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி. இன்னைக்கு அந்த அம்மா மாலையை தூக்கிட்டு வந்து தடுமாறி வருது. அந்த பாட்டிகிட்ட கேட்டா சொல்லுது, இடமும் கிடைச்சிருச்சு, இடத்தோட சேர்ந்த கடையும் கிடைச்சிருச்சுங்குது. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அவ்வளவு அபூர்வமானவன், அவ்வளவு அபூர்வமானவன். பெரிதனும் பெரிது கேள், பெரிதனும் பெரிது கேள். பெரிது கேட்கறதுக்கு எண்ணம் மட்டும்தான் முக்கியமானவர்களே. முக்கியமான ஒரு விஷயம் பிரியமானவர்கள், நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் சொல்லியிருக்காங்கல்ல நிறைய கவிதையில. நீ என்னவென்று ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். சுவாமி விவேகானந்தர். பூமியில் நடப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரினுடைய எண்ணங்கள் தான். கண்ணதாசன். கண்ணதாசன். நீ எதுவாக என்னவாக மாற வேண்டும் என்று விரும்புகிறாயோ எண்ணுகிறாயோ அதை தான் வாழ்வு உணவுக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிதுகேள். மகாகவி பாரதியார். எண்ணிய எண்ணியார் எய்துப எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியார் ஆகப்பெறின். திருவள்ளுவர். திருவள்ளுவர். நீ பெரிய காரியங்களை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எண்ணி செயல்படுகின்ற பொழுது சக்தி மேலிருந்து தானாகவே கீழே வந்து இறங்கும். மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எட்மண்ட் பர்க் சொல்றாப்ல. எட்மண்ட் பர்க். நெப்போலியன் கில் இங்கிலீஷ்ல அழகா சொல்றாப்ல, வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் த பர்சன் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் he can achieve. பிரியமானவர்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா பேரும் உட்காந்துருக்காங்களாம். ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கிறான். ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் உள்ளவன் சொல்றானா, இந்த ட்ரெயின்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறானா. இன்னொருத்தவன் சொல்றானா, நம்ம படுத்துக்கிட்டே போகலாமான்னு கேட்குறானா. இன்னொருத்தவன் சொல்றானா, இந்த ட்ரெயின் மேலே வந்து படுத்துக்கிட்டே நம்ம வந்து போனோம்னா நம்ம பக்கத்தில் எவன் வந்து படுப்பான்றதே நமக்கு தெரியாத, ஒருவேளை கொரட்டை விட்டுருவானோன்னு சந்தேகமாக கேட்குறானா. அங்கே ஒரே ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானா. ட்ரெயின் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கான். அந்த லைட்டு பயங்கரமாக வேகமாக அந்த ஒளியை பாய்ச்சுதான். உடனே அவன் யோசிக்கிறானா, என்ன தெரியுமா யோசிக்கிறான், இந்த ஒளி கச்சைகளில் நான் பயணம் செய்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தானாம். எண்ணம் ஒரு படி மேலே பெருசா யோசிக்கிறான். யாரு தெரியுமா? ஐன்ஸ்டீன். அதனால கிடைச்சது என்ன தெரியுமா? ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பியல் தத்துவம். எல்லாமே தூக்கி மேல போடுறாங்களாம். ஆப்பிள தூக்கி மேல போட்டாங்களாம். ஆப்பிள் கீழே வந்தோடனே பிடிச்சு சாப்பிட்டாங்களாம். ஒரே ஒருத்தன் மட்டும் யோசித்தானா, எப்படா மேல இருந்து ஆப்பிள் கீழே வருது அப்படின்ட்டு. நியூட்டன் புவியீர்ப்பு விசை தத்துவம். நெப்போலியன் போருக்கு போனப்போ குண்டு பட்டுருச்சான். குண்டு பட்ட உடனே டாக்டரை கூப்பிட்டு வந்து நெப்போலியனுடைய நெஞ்சை கிழிச்சு குண்டை எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். குண்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப நெப்போலியன் டாக்டரை பார்த்து சொன்னாப்லையாம், இதுக்கு மேலே குண்டு இருக்காது, இன்னமும் ஆழமாக பொழந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இதயத்திற்குள் பிரெஞ்சு சாம்ராஜ்யம் இருக்கும் என்று சொன்னாராம். எப்படி பார்த்தீங்களா எண்ணத்தை எவ்வளவு ஹையாக வச்சு வாழ்ந்திருக்காங்கன்னு. இல்லை, நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் பெரிதினும் பெரிது கேட்டார்கள். பிரியமானவர்களே, வரலாற்றில் கேட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய எண்ணம் எதை நோக்கி? அதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. நான் நெகட்டிவா இன்னைக்கு எதையுமே பேசக்கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். நெகட்டிவா எதுவுமே பேசக்கூடாது. நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமா நார்ன எண்ணமா? அவ்வளவுதான். நீ நார்ன எண்ணத்தோடு இருந்தா என்று சொன்னால் சிறிதினும் சிறிது கேட்டாலும் அன்னை மரியா நமக்கு தரமாட்டாங்க. பிரியமானவர்கள், பெரிது கேட்கணும்னா உன்னுடைய தாட்ஸ் பக்காவா குட்டா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்லா இருக்கிறத விட அடுத்த வீட்டில் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கே நமக்கு டைம் இல்லையா? அதான் உண்மையா? ஒரு வீட்டில் டிவி வாங்கிடக்கூடாது, நம்ம வீட்டில் அதை விட பெருசாக வாங்கணும். ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிடக்கூடாது, அதை விட நம்ம பெருசாக ஃப்ரிட்ஜ் எடுக்கணும். இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்நாடகா ஸ்டேட்டில் முந்தா நாள் ஒருத்தவனுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்குறாங்க. பேர் என்ன தெரியுமா? எச்சப்பா. இந்த எச்சப்பா என்ன தெரியுமா வேலை பார்க்குறாரு? ஆரஞ்சு பழம் விற்கிறாரு. ஆரஞ்சு பழம் விற்கிறவனுக்கு எதுக்கடா பத்மஸ்ரீ அவார்டுன்னு கேட்டால், படிக்க தெரியாத எச்சப்பா சின்ன வயசுலேருந்தே ஆரஞ்சு பழம் விற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாப்புல. ஒரு ஆங்கில இண்டியன் அங்கே வந்திருக்கிறாப்புல. வந்துட்டு வாட் இஸ் த ரேட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃப்ரூட் அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. கேட்ட உடனே எச்சப்பாவுக்கு ஒன்றுமே புரியலையாம். மேலையும் கிளையும் பார்த்துட்டு ஃப்ரூட் எடுத்து கையில் கொடுத்தாப்புலையாம். கொடுத்த உடனே அந்த ஆங்கில இண்டியன் தலையில் தட்டிட்டு எச்சப்பாவை கடந்து போயிட்டானா. எச்சப்பாவுக்கு ஒரே அரிப்பான்.
என்னடா இந்த அம்மா கிட்ட நம்ம அப்படி என்ன ஆரஞ்ச பழத்தை தானே காமிச்சிட்டோம், இது நம்மளை தலையில தட்டி ஒரு துப்பு வேற துப்பிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் இந்த அம்மா என்ன கேட்டுச்சேன்னு சொல்லி ஏதோ புரிஞ்சும் புரியாமலும் இந்த எச்சப்பா போய் கேட்டிருக்கிறாப்புல. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது இங்கிலீஷ் லாங்குவேஜ். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இந்த பழத்தினுடைய விலை என்ன என்று சொல்லி அந்த ஆங்கில இண்டியன் கேட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணாப்லையா எச்சப்பா என்ன தெரியுமா, நான் படிக்காட்டினாலும் என் ஊர்ல உள்ள என்னுடைய ஊரு பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 200 பேத்துக்கு ஆரஞ்சு பழம் வித்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காப்லையா அந்த மனுஷன். கைத்தடிக்கோங்க. நல்ல விஷயத்தை பாராட்டுறதுல தப்பே கிடையாது. 200 பேத்துக்கு ஆரஞ்சு பழம் வித்தே பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துட்டு இருக்காப்ல. இன்னமும் ஆரஞ்சு பழம் தான் விக்கிறாப்ல. அவங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கு, 200 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு. பெருசா கேட்கிறாப்ல பாருங்க. எப்படிப்பட்ட பெருசு தெரியுமா, நல்ல எண்ணத்தை வைத்துக் கொண்டு பெருசா கேட்கிறாப்ல. நான் தான் சொல்றேன் பிரியமானவர்களே, உங்க வீட்டுல 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், பெருசா கேளு, இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி. ஆனா மனசுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுட்டு கேட்காதன்னு சொல்றேன். நீ பெருசா கேட்கிறனா உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அப்பதான் பெருசா கேட்கறது நிறைவா கிடைக்கும்னு சொல்றேன். நான் கிடைக்கும்னு சொல்றேன். காயின் ஆபேல் இருக்காங்கல்ல பிபிலிக்கல்ல, காயின் ஆபேல் என்னையா தப்பு பண்ணான்? அவன் தோட்டத்துல வளைஞ்ச காய்கறிகள்ல நல்ல காய்கறியை எடுக்காம எண்ணத்தை சொத்த காய்கறிகளை நோக்கி மாற்றி தூக்கி கொண்டு வந்து கடவுள்கிட்ட கொடுக்கறான்ல ஆபேலு. அவன் மந்தையில உள்ள நல்ல ஆடுகளையும் கெட்ட ஆடுகளையும் பார்த்து நோஞ்ச ஆடுகளை தள்ளி விட்டுட்டு நல்ல எண்ணத்தோடு கொளுத்த ஆடை கொண்டு வந்து கடவுள்கிட்ட கொடுக்கறாயா? கேட்கலாம். நல்ல எண்ணத்தோடு பெருசா கடவுள்கிட்ட கொடுத்தவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? என்ன? காணிக்கைய கடவுள் ஏத்துக்கிட்டாப்ல, சாவு. நான் என்ன சொல்றேன், செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வக்காலத்து வாங்கி வர்றாரு பாரியா நம்ம ஆளு மேல இருந்து கீழே, அதுக்காண்டியே ஆபேலுக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்க. அவன் நல்ல எண்ணத்தோட பெருசா எனக்கு கொடுத்தான், பெருசா என்கிட்ட கேட்டான், அவனுடைய காணிக்கையை நான் அக்செப்ட் பண்ண. அவனை ஏன் நீ கொன்ன? எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு கடவுளை நோக்கி பெரிதாக கேட்கின்றானோ அவனுடைய மன்றாட்டு கேட்கப்படும், அவனுடைய காணிக்கை ஏற்கப்படும். பிரியமானவர்களே, செத்து போனதுக்கு அப்புறமும் கூட அவன் கடவுளுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருப்பான். நான் தான் சொல்றேன், உன்னுடைய தாட்ஸ் தான் பிரியமானவர்களே உன்னை வாழ வைக்கிறது. ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய எண்ணங்கள் மட்டும்தான். ரூசோ அடிச்சாம் பாருங்க, நெத்தி அடி இல்ல. நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறையோ, எப்படி சிந்திக்கிறையோ, அதுதான் நீ. அவன் வாழ்க்கையை உயர்த்தணும் நீ நினைச்சன, நீ மாமனிதன், புனிதன் இல்ல. அவன் நாசமா போகணும்னு நினைச்சேன்னு வைங்களேன், நம்ம இங்க நிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத மனிதர்கள். பிரியமானவர், யோசிங்களேன். நான் பெருசா மாதாட்ட கேட்கிறேன், பெருசா கடவுள்கிட்ட கேட்கிறேன், என்னுடைய தாட்டு எப்படி இருக்கு? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், என் கூட இருக்கிறவங்க எல்லா பேரும் ஃபெயிலா போகணும், அது அல்ல. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், என் கூட இருக்கிறவங்கள நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் அப்படி ஒரு நல்ல எண்ணம். பிரியமானவர்களே, கோலியாத்லாம் செம்ம கேரக்டரு, அவனை விட தாவீது மிகப்பெரிய கேரக்டரு இல்ல. பெருசா யோசிக்கிறான் பாருங்க. ஊர்ல உள்ளவன் எல்லாம் கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். இவன் கிட்ட போனா செத்துருவோம்டா அப்படின்னு. கிட்டத்தட்ட சவுலே மிரண்டு போய் தான் உட்காந்துருக்காப்ல. கோலியாத்தை அடிக்க முடியாதா, எவனாச்சும் இருக்கீங்களா, நானும் போய் தொலைய முடியல, அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, எவனாச்சும் ஒருத்தவன் வாங்கடா அப்படின்ட்டு. தாவீது ஒரே ஒரு ஸ்டோரியோட வர்றாயா, என்ன தெரியுமா? சிங்கத்துக்கு இணையாக நான் ஓடினேன், கோலியாத்துக்கு இணையா ஓட மாட்டேனா? சிங்கத்தை அடிச்சு துவம்சம் பண்ண, கோலியாத்தை அடிச்சு துவம்சம் பண்ண மாட்டேனா? அவனுடைய தாட்டை பாத்தீங்களா? நல்ல எண்ணம். கெட்டவன் கோலியாத், அவனை நான் அடிக்கிறேன் என்னுடைய குட் தாட்டால. அந்த குட் தாட்டுக்கு அவன் எடுத்துக்கொண்ட எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா? சிங்கம். அதான் சொல்லுவான்ல, காட்டு விலங்குகளுக்கும் சிங்கத்திற்கும் புலிக்கும் இடையே என்னை காப்பாற்றிய கடவுள் இந்த பெலிஸ்தியனிடமிருந்து என்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா சவுலே? கேட்கிறான் பாருங்க. எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு தீமையை எதிர்த்து போராடுகின்றானோ அவன் பெரிது கேட்டாலும் கடவுள் நிறைவாக கொடுப்பார். பிரியமானவர்கள், பெருசா கேட்டான். யார் தெரியுமா? தாவீது. சிங்கத்தின காப்பாத்தின கடவுள் இந்த கோலியாத்திடமிருந்து என்னை காப்பாற்றுவார். நான் பெருசாக்கு சொல்றேன், சவுலே இவனை அடிச்சு நான் தும்சம் பண்றேன். இந்த ஸ்டோரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரில, இங்கே சொன்னா என்னன்னு தெரில. வினோத்தண்ணே, இந்த நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, மாட்டுத்தாவன், என்ன ஊர், திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்.
ஒரு வாரம் கார் ரிப்பேராக போயிடுச்சு. ஏன் வினோத்தனன்னு சொன்னேன், நான் சொல்கிறேன். கார் ரிப்பேராக போச்சா, கார் ரிப்பேராக போனோடனே புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் போகணுன்னு சொல்லிட்டு டிசைன் விலை சைடு ஒரு சைட் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பஸ்ஸில் போகிறதுக்காண்டி புது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். காலையில் ஒரு 9 மணி இருக்கும். மனுஷன் ஒன்றை மாதிரியே ஒருத்தர் வந்தாப்புல, இல்லை ஒன்று மாதிரியே ஒருத்தர் வந்தாப்புல. 2 குழந்தை, நீ இல்லை 2 குழந்தை, இப்போ என்னென்னா ஒரு மனைவி, ரைட்டா? நேராக வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்த உடனே எனக்கு அவருடைய ஃபேஸை பார்த்தோன்னே உன்னுடைய ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தொலைஞ்சு போச்சா, உன்னுடைய ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவர் அப்படின்னு லாங்குவேஜ் நீ எப்படி ரொம்ப ஜாலியாக சரளமாக வந்து பேசுவியோ அப்படியே தான் வந்து அவர் வந்து ஜாலியாக சரளமாக என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாமல. பேசிகிட்டே இருந்தோம். அவங்க ஒய்ஃபு வந்த நேரத்துலேருந்து அவரை திட்டிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரியல அவரை தான் திட்டுது அப்படின்னு வந்து சொல்லி அது பாட்டுக்கு கண்ணாபின்னான்னு திட்டுது. கிட்டத்தட்ட காலையில் 9:30 மணி. சுத்தமாக அவருமே வந்து பெரிய லெவலில் அந்த திட்டை வந்து வாங்குற மாதிரிலாம் பெருசாக வந்து ஒன்றும் தெரியல. நானே பொறுமை இழந்து போய் அவர்கிட்ட வந்து கேட்டேன், இந்த அம்மா யாரை இந்த கிளி கிழிக்குது காலையில் 9:30 மணிக்கு அப்படின்ட்டு. மனுஷன் சிரிச்சுக்கிட்டேன், என்னத்தான் அப்படின்னாவில், இந்த கிளி கிழிக்குது இந்த அம்மா என்ன அப்படி வந்து பண்ணுன அப்படின்னா, அந்த ஆள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னாப்புல. என்ன தெரியுமா, ஆலங்குளத்தில் ஏறி இருக்காப்புல, இல்லை ஆலங்குளத்தில் ஏறி இருக்காப்புல, வண்ணாரப்பேட்டையில் இறங்கணும். 2 பசங்க ஏறினோடனே ஒருத்தவன் கியர் போட டிரைவர்கிட்ட போயிட்டான் போல, இல்லை இன்னொருத்தவன் வந்து அப்படியே சென்ட்ரு சீட்டில் போய் வந்து புகுந்து உள்ளே போயிட்டான் போல. இந்த அம்மா பக்கத்தில் தான் இந்த ஆள் நின்றுருக்காப்புல. ஆலங்குளத்துலேருந்து மாறாந்தாலேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து வர கூட்டம் அதிகமானோன்னே இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல, அப்படியே கூட்டத்தில் நகண்டு பின் சீட்டுக்கு போயிட்டாப்புல. இறங்குறது எங்கே இறங்கணும், வண்ணாரப்பேட்டில் இறங்கணும். இப்போ இவருக்கு என்னன்னா, மொபைல் ஃபோன் வந்து அவருடைய ஒய்ஃப் கிட்ட பர்ஸில் இருந்திருக்கு போல. இவர் வண்ணாரப்பேட்டில் இறங்கியிருக்கிறாப்புல. இறங்கிட்டு ஒரு பதட்டம் வரும்ல, ஏடா பிள்ளை இறங்கல பொண்டாட்டி இறங்கல என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு டபார்னு பரிமளம் 2 தடவை கூப்பிட்டுருக்காப்புல. வரல. கண்டக்டர் முதல்ல எட்டி பார்த்துருக்கிறாப்புல, பரிமளம் எட்டி பார்க்குற மாதிரி தெரியல. பரிமளம் 2வது தடவை கத்திருக்காப்புல. எட்டி பார்த்தது 3வது சீட்லேருந்து வேற ஒரு பரிமளம். ரைட், என்ன யோசிச்சிருக்காப்புல, அந்த பரிமளத்தை விட இந்த பரிமளம் ரொம்ப பெட்டராக இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கிறாப்புல. யோசித்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காப்புல, புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காப்புல, ஏட்டி இப்படி நான் உன்னை கூப்பிட்டேன் பரிமளன்ட்டு, பரிமளம் வேற ஒரு பரிமளம் எட்டி பார்த்தாப்புல. எட்டி பார்த்தோன்னே லைட்டாக மனசுக்குள்ளே தோணுச்சு, இந்த பரிமளத்தை விட அந்த பரிமளம் பெட்டர். சொன்ன அந்த நிமிஷத்துலேருந்து கிளின்னு கிழிச்சிருக்கு. அவர் சொல்கிறாப்புல, இதை தான் ரொம்ப ஜாலியாக சொன்னேன், இந்த கிழிக்குது அப்படின்ட்டு. என்ன அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொன்னால் ஒன்றுமே செய்யலையா அந்த மனுஷன். ஒரு 2 நிமிஷம் யோசித்தாப்புல. 3வது நிமிஷம் நேராக ஜிகர்தண்டா கடை ஒன்று திறந்துருந்துச்சு. கூலாக ஒரு ஜிகர்தண்டா வாங்கினாப்புல, நேராக கொண்டு வந்தாப்புல. அவர் 2 ஸ்பூன் சாப்பிட்டாப்புல. அடுத்த 2 ஸ்பூன் பரிமளத்துக்கு கொடுத்தாப்புல. பரிமளம் ஆஃப். இல்லை அந்த மனுஷன் என்னை பார்த்து சொல்கிறாப்புல, எப்படி ஆஃப் பண்ண பார்த்தீங்களா, இல்லை எப்படி ஆஃப் பண்ண பார்த்தீங்களா. என்னன்னா யோசிக்கிறாப்புல பாருங்க, ஏன் பரிமளத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன இருக்கு, ஜிகர்தண்டா இருக்கு. இல்லை பெருமையாக சொல்கிறாப்புலையா, பெருமையாக சொல்கிறான். நான் எதுக்காண்டி இதை சொல்கிறேன்னா, அந்த தாட்ஸ், அந்த எண்ணம், பஸ் ஸ்டாண்டில் நம்மளை கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், இல்லை இல்லை அடுத்து யோசிக்கக்கூடிய அந்த தருணம் பிரியமானவர்களே, நல்ல எண்ணங்களை வைத்து வாழுகின்ற பொழுது, எதுவும் யோசித்து நல்ல எண்ணங்களை உருவாக்குகின்ற பொழுது வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் சொல்றேன். ஜிகர்தண்டா மேட்டர் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ரூத்து புத்தகத்தில் ரூத்து ரொம்ப அனாதையாக வந்து நிற்கிறப்போ போவாஸ் அரசன் வந்து திராட்சை தோட்டத்தில் படுத்திருப்பானா. நகோமி கிட்ட ரூத்து கேட்பாப்லையா, நான் தினமும் இப்படி வயல்வெளியில் போய் ஒவ்வொரு நெல்மணியாக பொறுக்கி வந்து என்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி தானே நான் உன் பின்னாடி வந்தேன்னு சொன்ன உடனே நகோமி சொல்கிறாப்லையா ரூத்துவை பார்த்து, ரூத்து இன்னைக்கு நைட்டு நீ திராட்சை தோட்டத்துக்கு போ, நம்மால் மது அடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கட்டில் படுத்திருப்பாப்ல, நீ ஒன்று பண்ண அவருடைய போர்வைக்கு கீழே போய் வந்து ஒளிஞ்சுக்கோ, மறுநாள் காலையில் உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நல்ல எண்ணம், என் மருமகளுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம். போவாஸ் எந்திரிச்சோன்னா என்னத்த பண்ணணும், பெருசா கேளு, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு பெருசா கொடுங்க நீங்கன்னு சொல்லு. போவாஸ் காலையில் எந்திரிக்கிறாப்லையா, யாருமா நீன்னு கேட்டோன்னே எல்லா கதையும் சொல்றாப்லையா. இப்போ உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டோன்னே எனக்கு எப்படினாலும் வாழ்க்கை வேணும், வாமா உன்னை நான் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல ஊர்ல உள்ளவன் எல்லாம் உட்காந்துருக்கானா, போவாசம் உட்காந்துருக்காப்லையா. காலையில எதுக்குடா பஞ்சாயத்து கூப்பிட்டனா, இந்த பிள்ளை கைம்பண்ணா இருக்கியா, இந்த பிள்ளை யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்கயா அப்படின்னு வந்து அந்த ஆளு கேட்ட உடனே அதுல ஒருத்தவன் நாட்டாம எந்திரிச்சு சொல்றானா, இவ்வளவு வக்காலத்து வாங்குற அந்த பொண்ணுக்காண்டி அந்த பொண்ணை பேசாம நீயே கல்யாணம் பண்ணிக்க. இல்ல
அனாதை பெண்ணாக கைம்பெண்ணாக உள்ளே வந்தவள் ரூத்து புத்தகத்தினுடைய முடிவுள்ள ரூத்து யாரு தெரியுமா? போவாஸ் அரசனினுடைய மனைவி. பிரியமானவர்கள், மனைவி. பிரியமான நல்ல எண்ணம் எங்க இருக்கின்றதோ அங்க வாழ்வு இருக்கும். பெருசா கேட்டாப்புல ரூத்து, எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி போவாசே கொடுத்தான் அந்த வாழ்க்கை. போவாசே கொடுத்தான் அந்த வாழ்க்கை. செங்கடலை அடிக்கிறதுக்கு முன்னாடி, மோயிசன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய திங்கிங் என்ன தெரியுமாயா? திங்கிங் என்ன தெரியுமா? அடிச்சா கடல் பிளக்குமா பிளக்காதா? இல்ல, அடிக்கிற பழக்கம். நல்ல எண்ணம், நல்ல எண்ணம். பெருசா கேட்டாப்புல என்ன தெரியுமா? கேட்டாப்புல நல்ல எண்ணத்தோடு, இந்த மக்கள் யாரும் செத்துறக்கூடாது, அந்த பார்வோன் படைக்கிட்ட இவங்க எல்லா பத்தியும் காப்பாத்தி கூட்டிட்டு போன ஆண்டவரே, பிளீஸ் ஆண்டவரே, ஒரே ஒரு தடவை உன்னுடைய திருமுகத்தை காட்டு பிளீஸ். அட்ரா குச்சிய வச்சு, இந்த குச்சிய வச்சா, சின்ன குச்சியா இருக்க பரவாயில்ல, அட்ரா. அடிச்சாப்லையா கடல் ரெண்டா பொழக்குது. திருப்பி அட்ரா, கடல் ரெண்டா சேருது. இல்ல, ஒருத்தவன் காயம் இல்லாம அந்த கடற்கரையை தாண்டி போனதாக திருவிவிலியத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குதியா, சொல்லிக் கொடுக்குது. ஒன்று தெரியுமா? தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் ஹர்ஷவர்தன்னு சொல்லி ஒரு ஓனரு மெக்கானிக் ஷாப் வச்சிருந்துருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு 30 பேத்துக்கு வேலை கொடுத்துட்டு வேலை பார்க்குறாப்புல. 30 பேத்தில் அவங்களுடைய ஆஃபீஸில் 11 பேர் தினமும் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த ஹர்ஷவர்தன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காப்புல? அவங்க அம்மாவையும் அப்பாவையும் முந்தா நாள் கூப்பிட்டு, என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபு இந்த மெக்கானிக் ஷாப்பை உயர்த்துறதுக்காண்டி உழைச்ச நல்ல உள்ளங்கள், அவங்க பஸ்ஸில் வர்றது எனக்கு பிடிக்கலமான்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணியிருக்கான் அந்த முதலாளி பையன்? 11 பேத்துக்கும் ஏசி கார் வாங்கி கொடுத்துருக்குறாயா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி, என் ஸ்டாஃபுக்கு நான் கார் வாங்கி கொடுக்குறேன், எங்கள் அம்மா அப்பா வழியாக கொடுக்குறேன். அவனுடைய குட் தாட்டை பார்த்தீங்களா? அவன் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து ஒன்று கேட்குறான். பெருசாக 11 பேர்த்திட்ட காரை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்நேரம் 3 மெக்கானிக் ஷாப் நம்ம உருவாக்கணும். இல்லை, நல்ல எண்ணம் பெரிய விஷயத்தை கேட்க துடிக்கிறது, தூண்டுகிறது, அது கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், அடுத்த வருஷம் ஒருவேளை அண்ணாச்சி பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாப்லனா இதே ஹர்ஷவர்தன் அடுத்த 3 மெக்கானிக் ஷாப் உருவாக்குவான். பிரியமானவர், ஏன் தெரியுமா? அவனுடைய தாட், அவனுடைய எண்ணம் எல்லாமே கரப்ட் ஆகாம குட்டா இருக்கு. பாத்தீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யூடியூப்ல இப்ப ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? ஹர்ஷா சாயின்னு ஒரு இளவட்ட பையன், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அவனுக்கு சொந்த ஊர். அவனுக்கு என்ன அப்படி பண்ணான் தெரியுமா? தினமும் தன்னுடைய பாடியை எடுத்து ஃபிட்னஸ், நான் இப்படி எக்ஸசைஸ் பண்றேன், அப்படி எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்லி ஹர்ஷா சாய் தினமும் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருப்பானா. நீங்க சும்மா ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, ஷார்ட்ஸ்ல ஃபுல்லா அவன் தான் வர்றான். யார் இவன் பார்த்தா ஒரு ஏழை வீட்டு பையன் சும்மா ஃபிட்னஸ் எடுத்து எக்ஸசைஸ் இருக்கிறத எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து 10 பேர் லைக் போட்டான். அப்படியே 10 100 ஆச்சு, 100 200 ஆச்சு. நிறைய காசு இவங்கிட்ட சேர ஆரம்பிச்சது. என்ன தெரியுமா பண்ணா? 40 லட்சத்துக்கு கார் வாங்கினான். 40 லட்சத்துக்கு கார் வாங்குறதுக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்கான்? 20 லட்சமா 5 ரூபாய் பைசாவா எடுத்து கொண்டு போய் காரை வாங்கியிருக்கான். வாங்கி முடிச்சிட்டு வெளியில வந்தோடனே ஒரே ஒரு சின்ன பையன் கேட்டிருக்கான், ஹர்ஷா சார் 40 லட்சத்துக்கு கார் வாங்கியிருக்கிறீங்களே, எனக்கு ஒரே ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. 40 லட்சம் காரை வாங்கினதுக்கு அப்புறம் மீதி உள்ள காசுல அந்த பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காயா. அந்த பையன் அடுத்த லைக் போட்டிருக்கான், எனக்கு எங்க அண்ணன் ஹர்ஷா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காப்ல நல்ல எண்ணத்தோடு என்று சொல்லி. இன்னைக்கு ஹர்ஷா எத்தனை தெரியுமா வேலை பார்க்கறான்? 50 லட்சத்துக்கு 3 வீடு கட்டி கொடுத்துருக்கான். எல்லா பேத்துக்குமே, அந்த தெருவில் போறவங்க எல்லா பேத்துக்குமே பெட்ரோல் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட தெலுங்கானால அவனை ஃபாலோ பண்றவன் 8 மில்லியன், கர்நாடகாவில் அவனை ஃபாலோ பண்றவன் 9 மில்லியன், தமிழ்நாட்டில் அவனை ஃபாலோ பண்றவங்க 4 மில்லியன். பேசிக்கா அவன்கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் இருக்கு. என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். பெருசா எனக்கு மக்கள் கொடுக்கறாங்க, அந்த மக்களுக்கு நான் நிறைவாக செய்யணும். இன்னைக்கு அவனுங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, பேசிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் ஊதாரி மைந்தனினுடைய 2வது பையனை ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? பெருசா யோசித்தான். அண்ணன் மாதிரி நாளா வீட்டுல எல்லாம் உட்காந்து சாக முடியாது, எனக்கு பணத்தை கொடு, நான் வெளியில போய் பிசினஸ் பண்ண போறேன். பெருசா யோசிக்கிறான். அவன் ஒருவேளை வாங்குறப்ப அவனுடைய தாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததாக இறையியலாளர்கள் சொல்றாங்கயா. அவனை கெட்டவன் மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்கிறாங்க. இன்னைக்கு நானும் அதை தான் சொல்றேன். இளைய பையன் கெட்டவன் கிடையாது. பெருசா யோசிக்கிறான். எனக்கு பணத்தை கொடுங்க, போய் பிசினஸ் பண்ணு. என்ன பய உள்ள என்ன தெரியுமா பண்ணிட்டான்? சேர்க்க சரியில்லை, கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டானு. சேர்க்க சரியில்லை, எல்லாத்தையும் விடுறான். பெருசா யோசிச்சுட்டு போய் பெருசா கேட்டு நல்ல எண்ணத்தோடு வாங்கியவர்கள் ஒரு சில பேர் லாஸ் ஆவாங்க. திருப்பியும் பெருசா யோசிக்கிறான். என்ன தெரியுமா? பண்ணி திங்கிற தவுட்டை திங்கிறப்போ இதை விட என் வீட்டு வேலைக்காரன் பிரியாணி சாப்பிட்றானே, எவ்வளோ பெருசா யோசிக்கிறான் பாருங்க.
இதை விட என் வீட்டு வேலைக்காரன் கறி திங்கிறானே, நான் பண்ணி தவிட்ட திங்கிறேனே. அந்த நிமிஷம் ஒரு முடிவு பண்ணுறான். என்ன தெரியுமா? என் கெட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அப்பா முன்னாடியும் அவங்க முன்னாடி இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதான் அப்பா, அப்பா தயவு செய்து என்னை மன்னிச்சுக்குப்பான் எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்குருவார். போறான், கேட்கிறான், அவங்க அப்பா ஏத்துக்கிறாப்லையா? நல்ல எண்ணத்தோடு பெரிதாக மீண்டும் கேட்கின்ற பொழுது அவனுக்கு பெருசு பெருசா கிடைக்குது. திருப்பி நகை கிடைக்குது, ஷூ கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது வாழ்க்கையில. இந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான் பாருங்க அந்த பொடிய, அவன்லாம் எதிர்பார்ப்போட கொடுத்தாயா பெருசா? ஏதாவது ஜீசஸ் இதை வச்சு பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லி, ஜீசஸ் ஏதாவது பண்ணுவார்னு சொல்லி, பேதுரு கடல்ல எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப, இயேசு தூங்கிக்கிட்டு இருக்கப்ப கடல் தத்தளிக்குதான், கொந்தளிக்குதான், புயல் வருதான், அது வருதான், எல்லா சீடர்களும் அமைதியா இருக்கிறப்ப யோசிக்கிறான் பாரு நம்மாளு. யாரு? பேதுரு. யோ, நீர் தான் நடந்து வர்றேன்னு சொன்னா அப்ப நானும் நடந்து வரேன், எனக்கு பெர்மிஷன் கொடு பார்ப்போம். நம்மாலு செம இல்ல, நடந்து வர கொடு பார்ப்போம். பெருசா யோசிக்கிறாப்ல. எல்லா பேரும் கால் கழுவுறப்ப, சும்மா இருக்கிறப்ப நம்மால மட்டும் கால் கழுவுறப்ப ஒரு வித்தியாசமா யோசிக்கிறாப்ல. நீ போய் என் காலை எப்படியா கழுவுவ? நீ போய் எப்படி என் காலை கழுவு? இல்ல, எவன் ஒருவன் கடவுளுக்கு முன்னால் பெருசு பெருசா நல்ல மனசோடு கேட்கின்றானோ அவன் கேட்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதற்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் அனைத்தும் நமக்கு மிகச் சிறந்த 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 எடுத்துக்காட்டு. பிரியமான சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னை மரியாள் பெருசா கேட்டாப்புல, அன்னை வாஸ்தாப்புல நற்செய்தியில, இவர் பெரியவராயிருப்பார். அப்படியா? பெரியவரா இருப்பாரா? கடவுளினுடைய அரியணையில, தாவீதினுடைய அரியணையில வீட்டு இருப்பார். ஆமா ஆமா. அப்ப தூக்குறா, நம்மால பாத்துக்கிறோம். ஏதாவது ஒரு 4 நல்ல காரியம் பெருசா செய்யட்டும். அதைத்தான் சிலுவை பாதையில சொல்லுவாப்புல. என்ன தெரியுமா? மகனை பார்த்துட்டு, எலே நீ உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் சொன்னார்ரா தூதர் வழியா, நீ பெரியவரா இருப்பன்னு, தயவு செய்து பெருசா ஏதாவது செஞ்சு விடுறா, நல்லா இருப்ப. அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்து முதல் ஸ்தலத்துக்கு போயிடாதரா, அப்படியே கிட்டத்தட்ட 14வது ஸ்தலம் முடிய அடிச்சு போய்கிட்டே இருறான். இந்த காணா ஒரு திருமணத்துல ரசம் குறைவா இருக்கு, நான் பெருசாக்குவேன், நிறைவாக்குவேன். இல்ல, அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நல்ல எண்ணம் இருந்தது. அன்னை மரியாள் கேட்ட விஷயங்கள் அனைத்தும் பெருசு. என் மக்களுக்கு ரசம் தீந்து போச்சு, என் மக்கள் எல்லாரும் ரசத்தை குடிக்கணும். இல்ல, என் புள்ள வழியா எல்லாரும் மீட்படையணும். பெருசு பெருசு. பெரிதினும் பெரிதுகள் என்பதற்கு அன்னை மரியாளை தவிர ஒரு பெண்மணி இனி பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. பிரியமானவர், பெருசா கேட்டாப்புல. நான் என்ன சொல்றேன், பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு டாபிக்கை சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோடு கேட்டால் அந்த பேரின்ப சொத்தை நீ அடைவாயின்ல இன்னைக்கு பாரதியார் சொல்லியிருக்கிறாப்புல. நான் என்ன சொல்றேன், அன்னை மரியாளிடம் பெரிதினும் பெரிது கேளுன்றது ஓகே தான். பேரின்ப சொத்து யாரு தெரியுமா? அவள் தான் பேரின்ப சொத்து. அவளை கேளு, அவளிடம் கேட்காத. இன்னைக்கு அம்மா நீ என் வீட்டுக்கு வா, அதான் பேரின்ப சொத்து. அம்மா நீ எனக்கு சாப்பாடு சர்வ் பண்ணு, அதான் பேரின்ப சொத்து. அம்மா என் புருஷன் குடிக்கிறான், நீ வந்து அவரை திருத்து. புருஷனுக்காண்டி நீ வேண்டாதான்னு சொல்றேன் இன்னைக்கு மட்டும். ஏன் தெரியுமா? பேரின்ப சொத்து என்பது கடன் பிரச்சனையோ குடி பிரச்சனையோ அல்ல. பேரின்ப சொத்து என்பது இறைவனிடம், மாதாவிடம் சரணாகதி ஆவது. இன்னைக்கு சரணாகதி ஆகி அப்படியே அம்மாவை தூக்குன்னு சொல்றேன் நான். தூக்கு, விட்டுறாத. என் குடும்பத்துல இதான் கஷ்டம், என் குடும்பத்துல இதான் நட்டம், என் குடும்பத்துல சண்டை, என் குடும்பத்துல சச்சரவு, என் குடும்பத்துல குடிப்பழக்கம், என் குடும்பத்துல அடிப்பழக்கம். பேரின்ப சொத்து நீ என் குடும்பத்துக்குள்ள வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. நான் பெருசா கேட்கிறேன். யாரை தெரியுமா? அம்மாவை, மாதாவை, தாயை. கேட்டவர்கள் அனைவரும் வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, நல்ல எண்ணத்தோடு கூடியவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஜெயித்தார்கள். பிரியமானவர்கள், வாழணும், ஜெயிக்கணும். அதுதான் இந்த திருவிழா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். நல்ல எண்ணத்தோடு வாழ, பெருசா கடவுளிடம் கேட்க, பெரிதாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளையே கேட்க இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமென்.